ஹரே கிருஷ்ணா. பகவானுடைய நாம ஜபத்திற்கு கிடைக்கக்கூடிய 8 நன்மைகள் வியாசதேவர் சொல்கிறாரு. அதில் நாம் இப்போ பார்க்க போகிறது 7வது நன்மை என்ன அப்படின்னு சொன்னால், சம்பூர்ணானந்த போதே அப்படின்னு சொன்னால் பூர்ணமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. இல்லை அப்படின்னு சொன்னால் பூர்ணமான ஆனந்தம் எது அப்படிங்கிறத காமிக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நமக்கு சின்ன வயசுலேருந்து பலவிதமான விஷயங்களில் ஆனந்தம் கிடைக்கும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு ஏஜ்லேயும் ஒரு விஷயத்தை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். சின்ன வயசில் ஒரு விதமான ஆனந்தம், இளமை பருவத்தில் ஒரு விதமான ஆனந்தம், திருமணம் ஆனதுக்கப்புறமா ஒரு விதமான ஆனந்தம், முதுமை பருவத்தில் ஒரு விதமான ஆனந்தம். இப்படி இந்த ஆனந்தம் அப்படிங்கிறது என்ன ஆகுது, ஒவ்வொரு பருவத்துலேயும் அது மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயுமே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று என்னென்னா ஆனந்தம். எப்படியாவது இந்த செயல் மூலமாக எனக்கு ஆனந்தம் கிடச்சிராதா, என்னுடைய கஷ்டம் போயிடாதா அப்படின்னு சொல்லி. ஆனால் பாகவதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அசேஷ சங்க்லேஷ, அதாவது எண்ணற்ற துன்பங்கள். எதனால்? துன்பத்திலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல்னால் இன்னொரு துன்பத்தில் போய் மாட்டிக்கிறது. இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இதை செஞ்சால் எனக்கு ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நாம் என்ன பண்ணுவோம், ஒரு செயலை செய்வோம். ஆனால் அதே செயல்னால் நமக்கு என்னாகும், ஒரு துன்பம் வரும். பல உதாரணங்கள் நமக்கு அனுபவம் இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும் ஒரு பொருள், அதை நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா சாப்பிட்ருவோம். சாப்பிட்டதுக்கப்புறமா என்ன ஆயிருக்கலாம், அது சில நேரம் லூஸ் மோஷன் ஆகிருக்கலாம், இல்லை அதிகமாக இனிப்பு சாப்பிட்டதுனால சுகர் வந்திருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு விதத்தில் என்ன ஆகுது, அது ஒரு துன்பத்தை தான் கொண்டாந்து கொடுக்குது. ஸோ அதனால் நம்ம இன்பத்துக்காக முயற்சி செய்யக்கூடிய எல்லா செயலுமே என்ன பண்ணுது, கடைசியில் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு துன்பத்தை தான் கொடுக்குது. ஆனால் நம்ம அதை ரியலைஸ் பண்ணாமல் என்ன பண்ணுறோம், எனக்கு இது ஆனந்தத்தை கொடுக்கும், அது ஆனந்தத்தை கொடுக்கும்னு சொல்லி நாம் ஒன்று மாற்றி ஒன்று நாம் மாற்றி ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். நிஜத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு செயல் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மயக்கத்தை கொடுக்குது. அதாவது ஆனந்தம் அப்படின்ற ஒரு மயக்கத்தை நமக்கு கொடுக்குதே தவிர அது நமக்கு உண்மையான ஆனந்தத்தை கொடுக்கறது கிடையாது. அப்படி நிஜமான ஒரு ஆனந்தம் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த ஆனந்தம், அந்த செயல் என்ன இருக்கக்கூடாது, நமக்கு போர் அடிக்கக்கூடாது. அதை தொடர்ந்து நமக்கு செய்கிறதுல நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்படி நம்ம எந்த ஒரு செயல்லையுமே நம்ம ஈடுபடுறது கிடையாது. நமக்கு பிடித்த ஒரு உணவாக இருந்தால் கூட தினமும் அதை நம்மளால் சாப்பிட முடியுமானா சாப்பிட முடியாது. அப்போது என்ன ஆகுது, அதில் ஒரு சலிப்பு ஏற்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம், அது நமக்கு அந்த பூர்ணமான ஒரு ஆனந்தத்தை அது கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனால் இந்த பகவானுடைய நாமம் அப்படிங்கிறது அப்படி இல்லை. சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்கிறாரு, பிரதிபதம் பூர்ணாமிருத ஸ்வாதனம் ஆனந்தாம்புதி வர்தனம். அதாவது இந்த பகவானுடைய நாமத்தை நம்ம சொல்கிறதுனால, ஜபம் பண்ணுறதுனால நமக்கு ஆனந்தாம்புதி வர்தனம், அதாவது ஒரு சமுத்திரத்தளவுக்கு நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறார். அது ஒரு முறை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியோ, இல்லைன்னா ஒரு நாமத்தை சொல்லும்போது கிடைக்கும் அப்படி சொல்லலை. பிரதிபதம், இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறதில் ஒவ்வொரு பதத்தையும் நம்ம ஜபம் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு பதத்துலேயும் ஆனந்தாம்புதி வர்த்தனம். நம்ம ஒரே ஒரு சமுத்திரத்தை நமக்கு அனுபவித்து முடிக்கணும் அப்படின்னாலே முடியாத காரியம் இல்லையா? அப்போது அந்த சமுத்திரம் அப்படிங்கிறது ஆனந்த சமுத்திரமாக இருக்குது. அந்த ஆனந்த சமுத்திரம் அப்படிங்கிறது பிரதி பதத்துலேயும் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால், இந்த ஆனந்தம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஸோ அந்தளவுக்கு ஆனந்தம் அப்படிங்கிறது இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தில் இருக்குது. உண்மையிலேயே அது இருக்குது. ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியல, அதை இப்போது அனுபவிக்க முடியல. ஆனால் அது எப்பயுமே அது கிடைக்காது அப்படிங்கிற அர்த்தம்
கிடையாது. அந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் கண்டிப்பாக அந்த ஆனந்தத்தை அனைவருக்கும் கொடுக்கறதுக்கு அது ரெடியாக இருக்குது. ஆனால் அந்த விதத்தில் நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு நம்மளை வந்து தயார்படுத்திக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திர ஜபத்தினால உன்னதமான ஒரு ஆனந்தம் கிடைக்கிறதுனால இந்த லௌகிகமான ஆனந்தங்கள் எதுவுமே வந்து நமக்கு ஒரு பெருசாக வந்து தெரியுறதில்ல. இந்த லௌகிகமான ஆனந்தம் அப்படிங்கிறது வந்து அதோடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு நாணயத்தோடைய 2 பக்கங்கள் எடுத்துக்கலாம். அதில் ஒரு பக்கம் வந்து நாணயத்தில் மதிப்பு இருக்கும், 5 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபா, ஏதோ ஒன்று. இன்னொரு பக்கம் அரசாங்கத்துடைய முத்திரை இருக்கும். ஸோ இந்த பௌதிக ஆனந்தம் அப்படிங்கிறது அந்த நாணயத்துடைய ஒரு மதிப்பு மாதிரி, அது 5, 10ன்னு அந்தந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறிக்கிட்டே போகலாம். அப்போது வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அதோடைய இன்னொரு பக்கம் அப்படிங்கிறது இருக்குது, அதையும் நம்ம வந்து யோசித்து பார்க்கணும். அது என்ன அப்படின்னு சொன்னால், அதோடைய இன்னொரு பக்கம் அப்படிங்கிறது அதிருப்தி, இல்லைன்னா திருப்தியற்ற ஒரு தன்மை. இது வந்து சாஸ்வதமாக இருக்கக்கூடிய ஒன்று. எப்படி அந்த நாணயத்தில் இன்னொரு பக்கம் வந்து அரசாங்கத்துடைய முத்திரை, அது இல்லாமல் எந்த ஒரு நாணயமுமே இருக்காது. அது மாதிரி இந்த பௌதிக உலகம் இந்த பௌதிக உலகத்தில் கிடைக்கக்கூடிய எப்படிப்பட்ட எந்த நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தமாக இருந்தாலும் அந்த ஆனந்தத்தில் இந்த அதிருப்தி, இல்லைன்னா துக்கம், இல்லைன்னா வந்து நிலையற்ற தன்மை அப்படிங்கிற அந்த ஒரு சாயல் இல்லாமல் அது இருக்கவே இருக்காது அப்படிங்கிறத நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு நாணயம் அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணிக்கணும், அந்த 2 பக்கங்கள் இருந்தே ஆகணும். அந்த 2 பக்கங்கள் இல்லாமல் நாணயம் இருக்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த பௌதிக உலகத்தில் இந்த 2 தன்மைகள் அப்படிங்கிறது நிலையாக எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடியது. நம்ம எந்த அளவுக்கு வந்து ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முயற்சி பண்ணோமோ, எந்த ஒரு விலை மதிப்புள்ள ஒரு ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்கணும்னு முயற்சி பண்ணாலும் அது கூடவே அதுக்கு சமமான இன்னொரு பக்கம் என்ன இருக்குது, துன்பம் அப்படிங்கிறது, அதிருப்தி அப்படிங்கிறது, நிலையற்ற தன்மை அப்படிங்கிறது அதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடவே கூடாது. அதனால் இந்த பௌதிக உலகத்தை இந்த உலகத்தை ஆனந்தத்தை நம்ம எவ்வளோ அனுபவிக்க முயற்சி செஞ்சாலும் நமக்கு அதில் வந்து ஒரு திருப்தி அப்படிங்கிறதே வந்து இல்லை. அதுக்கு சிறந்த உதாரணம் வந்து நம்ம பிரபுபாதர் அமெரிக்காவுக்கு இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை சங்கீர்த்தன இயக்கத்தை பிரச்சாரம் பண்ணுறதுக்காக அவர் வந்து போகிறார். அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு பார்க்கில் வந்து நாம சங்கீர்த்தனத்தை வந்து பண்ணுறார். அந்த நாம சங்கீர்த்தனத்தில் அங்கே இருந்த அனைத்து இளைஞர்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, கலந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆடி பாடி மகிழ்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இது ஒரு ஆனந்தம் அப்படின்னா நம்ம லௌகிகமாக சொல்லக்கூடிய எல்லா ஆனந்தத்தையும் உச்சத்தில் அவங்க வந்து அனுபவித்தவங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்கக்கிட்ட பொருளாதாரம் இருக்குது, புலனின்பத்தை அனுபவிக்கிறதுக்கு, ஹைஃபையாக அனுபவிக்கிறதுக்கு எல்லா விதமான வசதிகளும் அவங்கக்கிட்ட இருக்குது. அதை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த நாமசங்கீர்த்தனத்தில் அவங்களுக்கு கிடைத்த அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது அந்த லௌகிகமான ஆனந்தத்தை விட அதிகமாக வந்து இருந்ததுனால தான் என்ன பண்ணாங்க, அதில் பல இளைஞர்களும் வந்து இந்த நாமசங்கீர்த்தன வழிமுறையை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க, தங்களுடைய வாழ்க்கையில் அதை ஒரு அங்கமாக மாற்றிக்கிட்டாங்க. அப்படின்னா நம்ம லௌகிகமான எந்த விஷயத்தெல்லாம் உயர்ந்த ஆனந்தம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த ஆனந்தம் அவங்களுக்கு அது உண்மையிலேயே ஆனந்தமாக தெரிந்திருந்தால் ஏன் அதை விட போகிறாங்க இல்லையா? நமக்கு அது இன்னும் வந்து புரியலை. அதனால் லௌகிக ஆனந்தத்துக்கு பின்னாடி நம்ம வந்து போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ அது மாதிரி பல பக்தருடைய சரித்திரத்துலேயும் நம்ம வந்து பார்க்கலாம். ரகுநாத தாச கோஸ்வாமி அப்படின்ற அந்த பக்தர் நித்யானந்த பிரபுவே சொல்கிறார், ரகுநாத தாச கோஸ்வாமி வந்து இந்திரனுக்கு இணையான செல்வத்தை வந்து வச்சுருந்தார் அப்படின்னு சொல்லி. அதை விட்டுட்டு அவர் என்ன பண்ணணும்னு நினச்சார், சைத்தன்ய மகாபிரபுடைய சங்கத்துக்கு வரணும் அப்படின்னு அவர் வந்து நினச்சார். அவர் தன்னுடைய வீட்டை விட்டு பல முறை வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய சங்கத்தில் வந்து சேரணும் அப்படின்னு அவர் முயற்சி செய்தார்.
அப்போ அவங்க அப்பா வந்து நினச்சி பார்க்குறாரு, ஏன் இவனால் வந்து வீட்டில் இருக்க முடியல, இவனுக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட என்ன இல்லை, எவ்வளவு செல்வம் இருக்குது, அழகான மனைவி இருக்கிறா, இது எல்லாம் இருந்து கூட வந்து இவனை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல, கட்டி வைக்க முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம வேறு என்ன செஞ்சு இவனை வந்து ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு அவர் வந்து யோசிச்சாராம். அப்போது ரகுநாததாச கோஸ்வாமிக்கு வந்து இது எல்லாமே இருந்தது. பௌதிக செல்வம் உச்சத்தில் இருந்தது, அழகான மனைவி, அன்பான அப்பா அம்மா எல்லாருமே தான் இருந்தாங்க. ஆனாலும் அதில் அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா ரகுநாததாச கோஸ்வாமி சின்ன வயசுல இருந்தே ஹரிதாச தாக்கூருடைய அந்த சங்கத்தினால பகவானுடைய நாம ஜபத்தை வந்து கேட்டிருக்கிறாரு, பண்ணியிருக்கிறாரு. சைத்தன்ய மகாபிரபுவோடைய நாம சங்கீர்த்தனத்தை வந்து கேட்டிருக்கிறாரு. ஸோ அதனால் அந்த ஒரு நாமத்தில் கிடைத்த அந்த ஆனந்தத்தை விட அவருக்கு இந்த லௌகிக்கமான விஷயம் எதுலேயுமே வந்து அவருக்கு ஆனந்தம் கிடைக்கல. அது இந்த ஆனந்தத்துக்கு இணையாகவும் இல்லை. ஸோ அதனால் அவர் நினச்சாரு, இது எல்லாத்த விட உயர்ந்த ஒரு ஆனந்தம் எங்கே எனக்கு கிடைக்குதோ அதுதானே நான் வந்து தேடி போகணும், அதுதானே புத்திசாலித்தனம். ஸோ அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. நம்ம வந்து அப்போது வீடு எல்லாம் வந்து விட்டுட்டு போகணும்னு சொல்ல வர்றாரா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, லௌகிக்கமான ஆனந்தத்துக்காக நம்ம கஷ்டப்பட தேவையில்லை, அதுக்காக நம்ம வாழ்க்கையை விரயம் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கும் மேலான ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது பகவானுடைய நாம ஜபத்தில் கிடைக்குது அப்படிங்கிறத நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ பகவானுடைய அந்த நாம சங்கீர்த்தனத்தில் கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை வந்து அனுபவிக்கிறதுக்காக மன்னர் பிரதாபருத்ரன், சைத்தன்ய மகாபிரபு இருந்த காலத்தில் ஒரிசாவை ஆட்சி செய்த ராஜா, அவர் வந்து கட்டாக்க தான் வந்து தன்னுடைய தலைமையகமாக வச்சு அவர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். சைத்தன்ய மகாபிரபு இந்த மாதிரி பூரி ஜெகநாதரில் இருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய நாம சங்கீர்த்தனத்தில் கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணார், பூரிக்கு வந்து தன்னுடைய தலைமைச் செயலகத்தை வந்து மாற்றி அங்கேயே வந்து இருந்து பகவான் சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த நாம சங்கீர்த்தனத்தில் அவரும் வந்து பங்கெடுத்துக்கிட்டார். அப்போது ஒரு அரசனாக அவருக்கு வந்து என்ன இல்லை, அவருக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யமும் இருந்தது, அழகான மனைவி, குழந்தைகள் எல்லாமே தான் இருந்தாங்க. ஆனாலும் அதையும் தாண்டி இந்த நாம சங்கீர்த்தனத்தினால அவர் ஆனந்தத்தை அனுபவித்தார். அந்த ஆனந்தத்தை இன்னும் அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் அவர் என்ன பண்ணார், சைத்தன்ய மகாபிரபுடைய சங்கத்தில் எப்பயும் இருக்கணுங்கிறதுக்காக ஒரிசாவுக்கு வந்தார். சைத்தன்ய மகாபிரபுவே ரத யாத்திரை சமயத்தில் வந்து என்ன பண்ணுவார், 8 நாம சங்கீர்த்தனத்தோடைய குழுவை வந்து அமைச்சு இந்த 8 குழுவிலையும் சைத்தன்ய மகாபிரபு வந்து நர்த்தனம் பண்ணுவார். நாம சங்கீர்த்தனம் செஞ்சு அந்த 8 குழுவிலையும் வந்து என்ன பண்ணுவார், சைத்தன்ய மகாபிரபு டான்ஸ் பண்ணுவார். அப்போ அந்த நாம சங்கீர்த்தனத்தினால அங்கே இருந்த அனைத்து பக்தர்களுமே வந்து என்ன, நாங்கள் ஆனந்தத்தில் அப்படியே வந்து துள்ளி குதித்து மிதந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுது, உன்னதமான ஆனந்தத்தை வந்து கொடுக்குது. இது வந்து உன்னதமான ஆனந்தத்தை மனிதர்களுக்கு மட்டும் கொடுக்கல. சைத்தன்ய மகாபிரபு ஜாரிகண்ட் ஃபாரஸ்ட் வழியாக போகிறப்போ நாம சங்கீர்த்தனத்தினால வந்து என்ன பண்ணார், அங்கே இருந்த மரங்கள், செடிகள், கொடிகள், மிருகங்கள் எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணார், இந்த நாம சங்கீர்த்தனத்தினுடைய அந்த ஆனந்தத்தை வந்து கொடுத்தார். அப்போது இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு அசையாத ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மரங்கள், செடி, கொடிகள், ஒரு நல்ல ஒரு அறிவு வளர்ச்சி இல்லாத ஒரு பிராணிகள், இது எல்லாத்துக்கும் கூட வந்து இந்த நாமத்தினால் வந்து ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், அப்போ மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அவங்களுக்கு பகவான்னா யார், பகவானுக்கு நம்ம வந்து பக்தி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வந்து ஜெபம் பண்ணக்கூடிய அந்த பக்தர்களுக்கு இது எந்த அளவுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு இந்த நாம சங்கீர்த்தனம் நமக்கு ஆனந்தாம்புதி வர்தனம், ஒரு கடலளவு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்கிறாரு. அதை சைத்தன்ய மகாபிரபு அவரும் தன்னுடைய சகாக்களோடு சேர்ந்து வந்து என்ன பண்ணார், அதை அனுபவித்து காமிச்சார். அதே ஒரு அனுபவம் நமக்கும் வந்து கொடுக்கறதுக்கு சைத்தன்ய மகாபிரபு வந்து ரெடியாக இருக்கிறார். நாம் பண்ண வேண்டியது சைத்தன்ய மகாபிரபுவோடைய அந்த தாமரை திருவடிகளில் வந்து நம்ம தஞ்சம் அடைஞ்சு, ஓ மகாபிரபு, உங்களுடைய கருணை இல்லாமல் இந்த நாம சங்கீர்த்தனத்தினுடைய ஆனந்தத்தை சுவைக்கிறதுக்கு எங்களால் வந்து முடியாது, தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள்,
நீச்சமானவர்களே நீச்சமானவனாக இருக்கக்கூடிய எனக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கருணை காட்டுங்க. ஏன்னா நீங்கள் தான் வந்து இந்த மாதிரி ஒரு வன விலங்குகளுக்கு கூட வந்து நீங்கள் கருணை காமிச்சிங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது என்னென்னா, சைத்தன்ய மகாபிரபு பிருந்தாவனத்துக்கு போகணும்னு நினைக்கும் போது அவர் ஒரிசாவை கடந்து வங்காளத்தின் வழியாக போகணும்னு நினைப்பார். ஜாரிகண்ட் ஃபாரஸ்ட் வழியாக போவார். அப்போது ஒரிசாவை அடுத்து இருக்கக்கூடிய அந்த அடுத்தே வந்து ஒரு முஸ்லீம் ராஜா இருப்பான். அப்போ அந்த ராஜா இந்துக்களன் அப்படின்னு சொன்னால் பிடிக்காது, ஏதாவது வந்து பண்ணிடுவானோன்னு சொல்லி இவங்களுக்கெல்லாம் பயம் இருக்கும். அந்த ராஜாவே நேரடியாக வந்து என்ன பண்ணுவான், சைத்தன்ய மகாபிரபுவை பார்க்க வருவான். சைத்தன்ய மகாபிரபுடைய சங்கத்தினால், சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையினால் இந்த நாம சங்கீர்த்தனத்தினுடைய ஒரு ஆனந்தம், பிரேமை என்ன அப்படிங்கிறத அவன் வந்து உணர்வான். எவ்வளோ பெரிய ஒரு கருணை சைத்தன்ய மகாபிரபு ஒரு மிளைச்சனுக்கு கூட வந்து என்ன பண்ணார், இந்த நாம சங்கீர்த்தனத்தினுடைய அந்த ஆனந்தம் என்ன அப்படிங்கிறத வந்து காமிச்சார். ஸோ அவனும் வந்து அந்த பிரேமையில் அந்த ஆனந்தத்தை வந்து அனுபவித்து சைத்தன்ய மகாபிரபு வந்து பத்திரமா அவர் போகிறதுக்கு இந்த ராஜாவே வந்து எடுத்து உதவி பண்ணுவான். ஸோ அந்தளவுக்கு சைத்தன்ய மகாபிரபு கருணையாக இருக்கிறதுனால எம்எல்ஏயும் கொஞ்சம் கருணை காட்டி எனக்கு அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுங்கள் நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு இந்த சம்பூர்ண ஆனந்தம் அப்படிங்கிறத நாமளும் வந்து உணர முடியும். ஹரே கிருஷ்ணா.